அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற ஆலயம் அழிவு ஆபத்து காலங்களில் போக வேண்டிய வணங்க வேண்டிய ஒரு ஆலயம். ஏன் இப்படி அழிவு ஆபத்துக்கு போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த மாதிரியான காலத்தில் வணங்கி அதிலிருந்து காத்து கொண்டத ஒரு வரலாறு, ஒரு புராண கதை அந்த கோயில்களில் உள்ளது. அதனால் அப்படி ஒரு ஆபத்து காலத்தில் போய் அந்த கோயிலில் வணங்குறப்ப நமக்கு அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாங்கங்கிறதுக்கான ஒரு உதாரணம் இருக்குது. அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம ஆபத்து காலங்களில் போகும்போது அங்கே நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று தான் இந்த கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணாடம் அப்படிம்பாங்க. அந்த பெண்ணாடம்னா பெண் கடம், இதுதான் பெண்ணாடம். இந்த கோயிலோட வரலாறு, தல வரலாறு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த சாமியோட பேர் பார்த்திங்கன்னா பிரளயகாலேஸ்வரர். பிரளயம் வரும்போது காப்பாற்றினவர் அப்படிங்கிறது தான் இந்த பிரளயகாலேஸ்வரர். அம்பிகை பேர் பார்த்திங்கன்னா ஆமோதனாம்பாள், அழகிய காதலி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது அப்பர் சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற தலம். கடலூர் மாவட்டத்தில் பெண்ணடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், மிகச்சிறப்பான ஆலயம். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா செண்பக மரம். இதில் கலிகம்ப நாயனார் பேர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்கண்டார் அவதரித்த ஸ்தலம் அப்படின்னு இதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இதில் தீர்த்தம் பார்த்திங்கன்னா முக்குளம் அப்படிங்கிறாங்க. கைலை தீர்த்தம், பார்வதி தீர்த்தம், இந்திர தீர்த்தம்னு இங்கே முக்குளம் 3 தீர்த்தம். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருவறை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா தூங்கானை மாடம் அப்படிங்கிற ஒரு முறையில் இருக்கும். அதாவது இது ஏன்றதும் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த கோயிலோட அந்த ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த சிவனை நம்ம மற்ற கோவில் மாதிரி இல்லாமல் நாலாபுரத்தில் இருந்தும் இந்த சிவனை தரிசிக்கக்கூடிய வகையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கும். இதில் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு இந்திரன் தன்னோட பூஜைக்காக இந்திரலோகத்திலேருந்து பூ பறிக்க ஒரு பெண் அனுப்புகிறார். அந்த பெண் பூவை பறிக்கிறாங்க. பூவை பறிச்சுட்டு அந்த சிவனை பார்த்து அவரோட அழகில் மயங்கி அந்த சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துடுறாங்க. பூ எடுத்துகிட்டு போகலை. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அடுத்து பெண்ணுக்கு அப்புறம் ஆனால் காமதேனு, ஒரு காமதேனுவை அனுப்புகிறாரு. அந்த காமதேனு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பூவை பறிச்சுட்டு அந்த சிவனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த சிவனோட அழகில் மயங்கி அங்கேயே போய் அவருக்கு பால் சுரந்துட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. அவங்களும் போகலை. அடுத்து என்னன்னா கடம் அப்படின்னா யானை. அந்த யானை என்ன செய்யுது, வருது. அவங்க அங்கே இருக்கிற கரும்பு தோட்டத்தில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிவனை பார்த்து மயங்கி பூ பறிச்சுட்டு போகாமல் அங்கேயே இருந்துருது. இது எல்லாமே அவரோட அழகில் மயங்கி அந்த சிவனை விட்டு போக மனசு இல்லாமல் அவங்களாம் அங்கேயே இருந்துடுறாங்க. இதை என்னான்னு பார்க்க வர இந்திரர் பார்த்துட்டு அவரும் அவரோட சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிவன் பார்த்ததுனால இவங்க வல்லங்கிறத உணர்ந்துடுறாரு. அது ஒரு பக்கம். இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு மிகப்பெரிய பேரழிவு அந்த பகுதிக்கு வருது. அந்த பேரழிவு வரப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போய் இந்த சிவனை வேண்டி வழிபடுறாங்க. எங்களை அந்த பேரழிவுலேருந்து நீங்கள் காப்பாற்றணும். ஒரு பிரளயம்னா ஒரு வெள்ளம் பேரழிவு வருது. அப்போ போய் வேண்டுறப்ப அந்த சிவன் என்ன செய்கிறாருன்னா, அந்த நந்திகேஸ்வரரை அந்த பிரளயத்துலேருந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த நந்தி மற்ற கோயிலில் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா, இந்த நந்தி பார்த்திங்கன்னா சிவனை நோக்கி இல்லாமல் வாசல் பகுதியை நோக்கி இருக்கும். அந்த பிரளயம், அந்த வெள்ளத்தை அவர் குடிக்கிற மாதிரி, அந்த தண்ணியெல்லாம் ஒரு வாய்க்குள்ளே வாங்கிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதுதான் அதற்கான சாட்சின்னு கூட சொல்லலாம். அப்படி தான் அந்த கோயிலோட அமைப்பு இருக்கும். போனீங்கன்னா எந்த கோயிலும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு. நந்தி வாசலை பார்த்து திரும்பி இருப்பார். அந்த பிரளயத்திலேருந்து அவங்கள காப்பாற்றுறாரு. அப்படி ஒரு பேரழிவு, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு போய் நிற்கிறப்ப அந்த அழிவிலிருந்து அந்த மக்களை, அந்த ஆபத்திலிருந்து அந்த மக்களை காப்பாற்றிய அந்த சிவன் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, அழிவு போன்ற அந்த நேரங்களில் போய் அந்த சிவனை வழிபட்டு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு முறையிட்டால் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியோடு அந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு.
பெண்ணடம், கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்ணடம், பெண் ஆகடம் 3 பேரும் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பெண்ணாகடம் என்று பெயர் பெறுகிறது. மிகச்சிறப்பான ஒரு ஆலயம், மிக பழமை வாய்ந்த ஒரு சிவாலயம். நன்றி, வணக்கம்.